கணபதியை வணங்கி 1/5/2024 சித்திரை மாதம் குரோதி வருடம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:29க்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. மீனராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாக பொது பலன் சொல்லும் பொழுது சில பேர் பதட்டமாக இந்த ராசிக்கு அப்படி அந்த ராசிக்கு இப்படி பயமுறுத்தி அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் இது ஒரு 30-40% தான் இந்த கோச்சாரம் இருந்தாலும் இதுபடி இந்த ஆண்டு இந்த மீனராசிப்படி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறதோட 7.5 சனி இப்போ போன டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே இவங்களுக்கு 7.5 சனி சிரசில் இருக்கார். 4 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய பாதிப்புலாம் வராது. எல்லா கிரகங்களும் நன்மை செய்பவையே. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய கணியன் பூங்குன்றனர் சொல்கிறது போல் நம்ம செய்கின்ற நன்மை தெய்வம் பொறுத்து தான் நமக்கு கொடுக்குங்கிற மாதிரி ரொம்ப தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத முதலீடு, தேவையில்லாத பயணம், தேவையில்லாத செய்கைகள், இரவு நேர பயணங்கள் இந்த மாதிரி தவிர்த்துறது நல்லது. அடுத்தவர்களுக்கு ஜாமீன், எதையும் பேசுறது, எதையும் நிதானமாக பேசக்கூடியது, இதை மட்டும் இருந்தாலே ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இந்த ஜாதகருடைய ராசிநாதர்களுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆணாக இருந்தால் மனைவிக்கு உடல்நிலை பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைஞ்சி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவு நிலைகள்லாம் ஜாதகத்தில் விலகி அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு சம்மந்தமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அருகாமையில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, சம்பள உயர்வு, பணி உயர்வு, இந்த மாதிரி எல்லாமே இல்லை. வேலை கிடைக்காம இருந்தால் அவங்க நல்லபடியாக வேலை, இது எல்லாமே சுமூகமாக இந்த ஆண்டு முடியும். அதேமாரி பெண்களாக இருந்து மீனராசியாக இருந்தாங்கன்னா அவங்க கணவனுக்கு நல்ல வேலை, நல்ல உடல்நிலை பிரச்சனைகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம், அவருக்கு நல்ல பணி உயர்வு, சம்பள உயர்வு, டிரான்ஸ்போரில் நல்லபடியான வகையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய யோகம். பெண்ணாக இருந்தால் கணவருக்கு நடக்கும். அவங்களுக்கு இவங்களுக்கும் சுமூகமான பிரச்சனைகள் சாலாகும். மற்ற மாதிரி ஜாதகப்படி பாதிப்புலாம் ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். ஏன்னா மீனராசின்னு சொன்னால் புரட்டாதி 4ஆம் பாதம், ரேவதி 4, உத்திரட்டாதி 4 பாதம், 3 நட்சத்திரம் ஒரு ராசிக்கு வருவதனால அவங்கவங்க லக்னப்படி ஜனன ஜாதகத்தில் பலாபலன்கள் திசா புத்தி அந்தரத்தை பொறுத்து தானே ஒழிய அது 100% பேசும். அதனால் பாதிப்புலாம் ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் ஆழம் பார்த்து கால வைங்கிற மாதிரி இந்த நேரத்தில் தேவையில்லாத ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட இல்லை யாராவது தெரியாத தொழிலில் போய் முதலீடு போட போகிறோங்கிறது இதெல்லாம் தவிர்த்துருங்க. மற்ற மாதிரி ஜுவல்ஸு, இழந்திட சம்மந்தமாக நல்லபடியாக செக் பண்ணி அதில் முதலீடு, சுபவிரய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வர மாதிரி நம்ம அதில் ஆழ்த்திக்கும் பொழுது விரலுக்கேற்ற வீக்கங்கிறது மாதிரி அதை பண்ணிக்கொள்ளும் பொழுது ரொம்ப அகலக்காலம் ஈடுபடாமல் செய்து கொள்ளும்போது நல்லா இருப்பீங்க. அதே போல் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அப்பாவுக்கு உடல்நிலை பிரச்சனைகள், அப்பாவுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம், அப்பாவுக்கு நமக்கு இருந்த உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அவருடைய சொத்து சம்பந்தமாக சிக்கல் இருந்தால் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்பா வகை தாத்தாவுக்கு பிணிப்பிடைகள் விலகி நல்ல முன்னேற்றம், இது எல்லாமே சுமூகமாக முடியும். அதே போல் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நார்மலாக நமக்கு ரொம்பவும் கையை கடிக்காமல், ரொம்பவும் நட்டம் இல்லாமல், நமக்கு செய்கின்ற வேலை சம்பந்தமாக வருமான ரீதியாக வரவுக்கேற்ற செலவு கரெக்டாக வருமானம் வரும். அதே போல் மூத்த சகோதரர் அக்காவோ அண்ணனோ அது சம்பந்தமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல திருமணம் அமையும். திருமணம் அமைஞ்சவங்களுக்கு நல்ல புத்திரம் வரும். வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வகையில் அவங்களுக்கு நல்லா அமையும். வெளிநாடு சம்மந்தமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நமக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் புரிஞ்சு சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஜாதகத்தில் கண்டிப்பாக உண்டு. ஜாதக அமைப்புப்படி இவர்கள் கண்டிப்பாக இந்த சனியினுடைய பாதிப்பும் ஜாதகத்தில் இருப்பதனால திருநள்ளாறு வழிபாடு 40 வயசுக்குள்ளே உள்ளவர்கள் அந்த ஜாதக தர்பராணீஸ்வரர் அம்பாள், அதே போல்
40க்கு மேலே உள்ளவங்க பக்கத்தில் ஊர் இருந்தாங்கன்னா, இல்லை அதுக்காக ஒரு தடவை சென்று தஞ்சாவூர் தாண்டி ராஜமன்னார்குடி அருகில் பொங்கு சனீஸ்வரரான திருக்கொள்ளிக்காடு பஞ்சனி மெல்லடையால் மிருதுபாத நாயகி உடனுரை அம்மன் அக்னீஸ்வரரை வணங்கிட்டு வர்றது நல்லது. அதே போல் நேரம் கிடைத்தா அவங்களுக்கு போக வசதி இருந்தால் 60 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் குச்சனூர் சனீஸ்வர பகவானை வணங்கலாம். அதேபோல் பொதுவாக எல்லாம் திருநாரையூர் குடும்ப சனீஸ்வர பகவானை வணங்கி வரும்பொழுது நல்லது. குரு பகவானுக்கும் வியாழக்கிழமை இந்த தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் மட்டும் வணங்கி வரும்பொழுது பாதிப்புகள் விலகும். இல்லை அவ்வளோ தூரம் அலைய முடியாதுன்னா அதாவது அங்கெங்கானாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் நீங்கள் பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு சனிக்கிழமையாக நேரம் கிடைக்கையில் அந்த சனி பகவானுக்கு எள் தீபம் மட்டும் வணங்கலாம். அதே போல் அங்கே தட்சிணாமூர்த்தி பகவான் குரு பகவானுக்கு சிவபெருமான் பார்வதி காலபைரவருக்கு லிங்கோத்பவருக்கு நல்லபடியாக அவங்களுக்கு நெய் தீபம் மட்டும் வணங்கி வரும்பொழுது நமக்கு பாதிப்புகள் விலகும். மற்ற மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு நிதானமாக பொறுமையாக எதையும் ஒருத்தர் பேச்சை கேட்டு எதையும் டக்குன்னு யார்கிட்டையும் எதையும் பேசாமல் நிதானமாக செயல்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. பாதிப்புலாம் கண்டிப்பாக குரு பகவான் மீனராசிக்கு அவர் ராசிநாதனே அவருக்கு 3க்கு போனாலும் தன்னைக்கே தமக்கு கெடுதல் பண்ணிக்கொள்ள மாட்டோம். அதே போல் பாதிப்புலாம் வராது. சிறந்த ஆண்டாக நல்ல செலவுகள் தான் நடக்கும். நல்லா இருப்பீங்க. சுபம்.